ஒரு பெரிய பணக்காரர் திடீர்னு ஒரு நாள் எதிர்பாராத விதமா செத்து போயிடுறாரு. மரண தேவதை அவரை கூட்டிட்டு போக வந்துடுறாங்க. என்னது, என் லைஃப் முடிஞ்சிச்சா? நான் நல்லா சந்தோஷமா வசதியோட மனைவியோடையும் பசங்களோடையும் பேர பேத்திகளோடையும் நிம்மதியா வயசான காலத்துல வாழணும். என் இளமை காலம் ஃபுல்லா ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம ஓடி ஓடி உழைச்சேன். இப்ப அந்த வாழ்க்கையே வாழ விடாம பாதியிலேயே கூப்பிட்டு போறீங்களே, என்ன நியாயம்னு சண்டை போடுறாரு. மரண தேவதை அமைதியா எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரே பதில் சொல்லுது, உன் நேரம் முடிஞ்சிச்சு, வா போலாம். அந்த பணக்காரர் சொல்றாரு, என் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி 3 மாசம் மேல ஆயிடுச்சு. பிசினஸ் விஷயமா நான் வெளிநாடு போய் இன்னைக்கு தான் ஃபேமிலியை பார்க்க போய்கிட்டே இருந்தேன். என்ன பொசுக்குன்னு சாவடிச்சுட்டு வா போலாம்னு சொல்லி நிக்கிறியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? சரி, ஒரு டீல் வச்சுக்கலாம். என்கிட்ட கணக்கு பார்க்க முடியாத சொத்துக்கள் இருக்கு, அதை எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ. எனக்கு வெறும் 1 மணி நேரம் டைம் தான். நான் போய் ரசிக்க தவிர்த்த இந்த உலகத்தையும் என் மனைவி மக்களையும் பார்த்தாவது வந்துட்டுறேன்னு சொல்லி கண்ணீர் மல்க கெஞ்சி கேட்கிறாரு. கதையை முழுசா கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க. திரும்பவும் அந்த மரண தேவதை உன் டைம் முடிஞ்சிடுச்சு, வா போலாம்னு சொல்லுது. என்ன கேட்டாலும் இந்த தேவதை மனசு இறங்காதுன்னு புரிஞ்சிடுச்சு அவருக்கு. கடைசியா வெறும் ஒரே நிமிஷம் தர சொல்லி கேட்கிறாரு. அதுக்குள்ள ஒரு லெட்டர் என் ஃபேமிலிக்கு எழுதிக்கிறேன். அந்த லெட்டர்ல, அன்பு பிள்ளைங்களே, உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த நேரத்தை உங்களால முடிஞ்ச அளவுக்கு திருப்தியா செலவு பண்ணுங்க. ஏன்னா நான் சேர்த்து வச்ச சொத்தாலேயோ பணத்தாலேயோ என்னால கேவலம் 1 மணி நேரம் கூட சாவை தள்ளி போட முடியலன்னு எழுதி முடிச்சிருந்தாரு.